இன்னைக்கு பாட்டி மட்டன் பிரியாணி செய்ய போறேன். பாட்டி எப்படி மட்டன் பிரியாணி செஞ்சேன்னு காமிக்கிறேன். என்னென்ன ஸ்பைசஸ் போட்டேன்னு பாட்டி சொல்றேன். ஏன்னா இதுதான் அந்த பிரியாணிக்கு ருசியே, வாசம் அதெல்லாம் கொண்டு வரும். சீரகம் 1 கரண்டி, சிறு சீரகம் கொஞ்சம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, கல்பசி, ஜாதிபத்திரி, லவங்கப்பூ, மல்லி எல்லாம் போட்டு இது இஞ்சி பூண்டு அரைச்சது. அதுல இது எல்லாத்தையும் கழுவி போட்டு, இதோட சேர்த்து அரைச்சுட்டேன் நானு. தனியா வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய ஊத்தி சட்டியில வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி, நல்லா ப்ரவுன் ஆவுற வரைக்கும் வறுக்கணும். இது தான் ரொம்ப முக்கியம். ப்ரவுன் ஆனா தான் பிரியாணி ருசியா இருக்கும். அப்புறம் அந்த பிளெண்டர்ல அரைச்சத அதுல ஊத்திட்டேன். ஊத்தி இது நல்லா ஒரு கொதி வந்தோனே, ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கங்க. தக்காளி போட்டுட்டேன். அப்புறம் இது புதினா இலை நல்லா எவ்வளோ ஒரு புடி புதினாவ நல்லா போடுங்க. இது கரம் மசாலா நான் சொந்தமா அரைச்சது. மில்லுல குடுத்து அரைச்சிருவேன் நான் சொந்த கரம் மசாலாவ. அடுத்தது கொத்தமல்லி. கொத்தமல்லியும் நெறையா போடுங்க. இதெல்லாம் தான் அந்த பிரியாணிக்கு ருசிய எடுத்துட்டு வரும். கொத்தமல்லிய நல்லா போட்டு பெரட்டி எடுத்து, அப்புறம் இந்த ஆடு 7 விசில் ஏற்கனவே ப்ரெஷர் குக்கர்ல போட்டு கொதிக்க வச்சு, அதில எடுத்து ஊத்திக்க. அந்த தண்ணியும் அதில சேர்த்தே ஊத்திக்கேன். அப்பதான் அந்த பிரியாணியும் ருசியா இருக்கும். அந்த ஆடோட தண்ணியில. உப்பு 1 கரண்டி, அப்புறம் இது எலுமிச்சக்கா சாறு. அடுத்தது தயிரு. தயிர் 1 கரண்டி. எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சோனே, சீரக சம்பா அரிசி. நான் பிரியாணினாவே சீரக சம்பா அரிசியில தான் செய்வேன். அந்த பிரியாணி அரிசி பழிக்க மாட்டேன் நானு. எனக்கு இதுதான் பிடிக்கும். சாப்பிடவும் நல்லாருக்கும். நல்லா கிண்டிட்டு, மூடி போட்டு, இந்த இடிக்கல் இருக்குல்ல, அது மேல வச்சு தம் பண்ணிட்டேம்மா. தம் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஸ்லோவான ஃபயர்ல வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆடு பிரியாணி, ருசியான ஆடு பிரியாணி ரெடி.